பாருங்களேன். அக்கா, இந்த போட்டோலாம் சஞ்சய் ரூம்ல இருந்ததுக்கா. இந்த போட்டோவை யார் அவன்கிட்ட கொடுத்தது? எல்லாரும் மாறி மாறி சஞ்சய் மேல குற்றம் சொன்னீங்களே, இப்ப யாரோட தப்புன்னு பாத்தீங்களா? மூச்சுக்கு 300 தடவை சக்தி சக்தின்னு சொல்லிட்டு இருக்குவேன். அதுவும் மனநல பாதிக்கப்பட்டவன்கிட்ட போய் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி போட்டோவை செட்டப் பண்ணி காமிச்சா அவனுக்கு கோவம் வராதா? அவன் அமைதியா இருக்கிறதே பெருசு. இதுல இந்த மாதிரி வேலையை பண்ணி சீண்டி விட்டா அவனுக்கு கோவம் வராமையா இருக்கும்? பண்ணறதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அவனை அடிச்சு துரத்துவீங்க. இப்ப அவன் அப்பா அம்மா வந்து சஞ்சய் எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க. சக்தி, கவலைப்படாதம்மா. சஞ்சய்க்கு ஒன்னும் ஆயிருக்காது. அவன் இன்னும் இந்த ஊரை விட்டு கூட போயிருக்க மாட்டான். மாப்பிள, அத்தை, சஞ்சய் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. அத்தை, அவன் ஒரு லூஸ் அத்தை. அவனை நான் எங்கன்னு போய் தேடுவேன். மாப்பிள, கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. என்ன சக்தி? வாங்கண்ணே, என்ன டென்ஷனா வரீங்க? நான் அவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம நீ அந்த போட்டோவை போய் அந்த சஞ்சய் கிட்ட காமிச்சிருக்க. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியுமா? என்னென்ன ஆச்சு? அந்த சஞ்சய் இப்ப வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். சஞ்சய் காரணம்னு சக்தி டென்ஷனா இருக்கா. அவ என்ன இல்லைன்னா தப்பா நினைப்பா. இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்டா நான் உன்னை ஒண்ணு செய்ய வேண்டாம்னு சொன்னேன். அண்ணே, உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதானே நான் இப்படி பண்ணேன். இப்படி அவனுக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதையா போய் சக்தி கிட்ட அந்த போட்டோவை செட்டப் பண்ணது நீ தானே விளக்கி புரியவை. உன்னால அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. நான் உன்ன சக்தி அக்கா கிட்ட போய் சொல்றேன். அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன். தப்பு ஏன் மேல தானே. உங்க 2 பேருக்கும் நடுவில் அவன் இருக்கானேங்கிற எரிச்சல்ல தானே இப்படி செஞ்சா ஊரை விட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். ஆனா இப்படி காணா போயிடுவான்னு எவனுக்கு என்ன தெரியும்? அதுக்காக நீங்க என்கிட்ட பேசுறத மட்டும் நிறுத்திடாதீங்கண்ணே. இப்ப அதுவாடா முக்கியம். என்னதான் இருந்தாலும் சக்தி சொல்ற மாதிரி அவன் ஒரு பேஷண்ட்ரா. அவன் இப்ப தனியா எங்க அலைகிறானோ. அவன் நம்மள மாதிரி ஒரு நார்மலான ஆளா இருந்தா கூட பரவாயில்ல. அவனுக்கு தனியா ஊரு போய் சேர கூட தெரியாதுடா. அத நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்குடா. அப்போ சக்திக்கு எப்படி இருக்கும்? இப்ப நான் என்னன்னே பண்ணணும்? என்ன கேளு. தெரு தெருவா போய் தேட வேண்டியதான். சரி, வாங்க போய் தேடலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சக்தியை பார்த்து நடந்தது என்னன்னு சொல்லி புரியவை. வா. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. ஒரு ஆர்வத்துல தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இத பாருங்க, இது இப்ப யாரால நடந்ததுன்னு ஆராய்ச்சி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சஞ்சய் இப்ப எங்க இருக்காரு, எந்த கண்டிஷன்ல இருக்காருங்கிறது தான் முக்கியம். அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு காப்பாத்தணும். அதனால நீங்க என் கூட வரணும். எங்க சக்தி? போலீஸ் ஸ்டேஷன்.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவசியம் போகணுமா? ஆமா, நம்ம தேடுறதை விட அவங்க கிட்ட சொல்லி தேட சொன்னா பெட்டரா இருக்கும்ல. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி வா போலாம். டேய், நீயும் லைனுக்கு போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போ. சஞ்சய் எங்கேயாவது கண்ணில் பட்டா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. போலாம் சக்தி, வா. என்னத்தை இப்படி ஆயிடுச்சு? நீங்களும் யோசிச்சு ஒவ்வொன்றும் பண்றீங்க, ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எதை பத்தி சொல்றீங்க மாப்ள? கையெழுத்தை பத்தி தான் அத்தை சொல்றேன். கஷ்டப்பட்டு உங்க தம்பி கிட்ட கையெழுத்து வாங்கணும். அந்த சமயத்துல லூஸ் உள்ள ஊந்து எல்லாத்தையும் நாசப்படுத்தி பத்திரத்தை கிழிச்சிட்டான். அந்த நேரம் பார்த்து துரப்பாண்டி வேற வீட்டுக்கு வரணுமா? ச்சே, இனி உங்க தம்பி கையெழுத்து போடுனா போடுவாரா? நாம அவ்வளவு தூரம் நாடகம் ஆடியும் புருஷன் பொண்டாட்டி கொஞ்சம் கூட அசராம இருந்தாங்க. நான் மடிப்பிச்சை கேக்குற மாதிரி மாங்கல்லி பிச்சை கேட்டதுக்கு அப்புறம்தான் அது கூட முழு மனசோட இல்ல, அரை மனசா கையெழுத்து போட ஒத்துக்கிட்டா. இது எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அவன் கையெழுத்து போட்ட நேரத்துல அந்த லூசு பைய உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து தொலைச்சிட்டான். ஆனா சக்தி அந்த லூசுக்காக என்னமா பேசுறா? மனசு கேட்கல அத்தை. ஒரு 5 நிமிஷம் துரப்பாண்டி லேட்டா வந்திருந்தா கையெழுத்து வாங்கின பத்திரத்தை சேஃபா வச்சிருக்கலாம். எல்லாம் உங்க பையனால வந்தது அத்தை. இல்ல மாப்ள, நீங்க சொல்றது தப்பு. துரப்பாண்டி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்ய மாட்டான். சக்தி தான் புரியாம பேசுறான்னா நீங்களும் அதே மாதிரி பேசினா எப்படி? இருந்தாலும் அந்த சக்தி அந்த லூசு பயலுக்காக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. அவனை பெத்தவங்க கூட இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக மாட்டாங்க போல இருக்கே. அதுவும் நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்மளையே நிக்க வச்சு கேள்வி கேட்கறா. நீங்களும் அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பொறுமையா நின்னு பதில் சொல்றீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல அத்தை. மாப்ள, இதெல்லாம் நான் யோசிக்காம இல்ல. நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் சில காரியங்களை நம்ம சகிச்சுதான் ஆகணும். இதுக்கு மேலையும் நீங்க நினைச்சதை முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் மாப்ள, இந்த நாகவல்லி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கு அத்தை, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மாப்ள, நடக்கும், நடத்தி காட்டுவேன். டாடி, நீங்க இந்த இடத்துக்கு தானே வர சொன்ன, ஒருத்தனையும் காணோம். வர்றான். வா வா வா. எங்கடா மத்த 2 பேரும் கூட்டாளிங்க? இன்னொருத்தங்க வந்துட்டான். என்னடா ஆச்சு? டேய், என்ன டேய், தலை தொங்க போட்டிருக்கிறது பார்த்தா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு. அண்ணா, எப்படிண்ணா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மொச பிடிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாது. டேய், ஒரு 2 முளை மல்லிகைப்பூ வாங்கி தர்றேன், பின்னாடி சடையில சொருகிக்க. மண்டையில மூளை இருக்குன்னு நம்பி தாண்டா உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சேன். இப்படி மூஞ்சிலையும் புடனிலையும் முடி வளர்த்தி திரியிறவங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சேன் பாரு. என்ன சொல்லணும்டா? நாங்க என்னென்ன பண்றது? சந்து பந்தெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கேயும் ஆளு கிடைக்கலையே. ஆளே கிடைக்கலையா? அதுக்கு தான் டெய்லி பிரியாணி சரக்கு வாங்கி கொடுத்துனாக்கு. ஏன்டா டேய், எங்கேயோ நல்லா தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கீங்களேடா. அண்ணா, என்னண்ணே உங்களை போய் ஏமாத்துவோமாண்ணே? உங்களை போய் தப்பா நினைப்போமா நாங்க? ஏமாத்த மாட்டீங்கன்ற நம்பிக்கையில தான்டா நான் உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணேன். இப்படி நீங்க வந்து பதில் சொல்றதுக்காக இல்ல. அதுக்கு என்னென்ன பண்றது? இடுக்கு முடுக்கெல்லாம் தேடி தான் பார்த்தோம், ஆளு எங்கேயுமே கிடைக்கல. வேணும்னா நாளைக்கு ஒரு ரவுண்டு.
எந்த ரவுண்டு? இந்த ரவுண்டா? போடா. இனி உங்களுக்கு செலவு பண்றதுக்கு நான் என்ன கேனையனா? இனி 5 வயசா என்கிட்ட கிடையாது. ஆளை விடுங்க, நானே அந்த லூசை தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு வாட்டி என்ன உங்களுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க என் ஜோப்புல 1 ரூபா கூட இல்ல. ஆளை விடுங்கடா. தெளிவா இருக்கிறவனையே இந்த ஊர்ல கண்டுபிடிக்க முடியாது. உலகமாக தலைவரா நில்லுங்க. என்ன புலம்பிக்கிட்ட போறீங்க? வாடா சுருளி, என்ன பண்றது? என் நிலைமை பாத்தியா? புலம்புற அளவுக்கு ஆளாயிட்டேன். அந்த சஞ்சய் லூசு பையன் இருக்கான்ல, அவன் எங்கேயோ காணாம போயிட்டான்டா. அவனை கண்டுபிடிக்காம நான் என் வீட்டுக்கு போக முடியாதுடா சுருளி. நான் வேணா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்கட்டுமா? ஏண்டா நீ எல்லாம் எனக்கு ஐடியா கொடுத்து இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? ரொம்ப ஓவரா என்ன கலைக்காதீங்க. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முதல்ல கேளுங்க. சத்யக்காவோட போட்டோவை பெருசா எடுக்கிறீங்க. அதுக்கு கீழே சஞ்சய் நீ எங்கிருந்தாலும் உடனே வரவும் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா, ரோடு ரோடா, வீதி வீதியா, மூளை முடுக்கெல்லாம் ஒட்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, அவன் எங்க இருந்தாலும் ஓடி வந்துட்டு போறான். எப்படி நம்ம ஐடியா? என்ன தலைவரை தேடுறீங்க? இல்ல, எங்கேயாவது பெரிய பாறாங்கல்லு கிடந்ததுன்னா அதை எடுத்து அப்படியே உன் தலையில போட்டலான் இருக்கேன். டேய், ஏற்கனவே அந்த லூசு பையன் சஞ்சய் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு சக்தி பேரை கெடுத்திருக்கான். இப்ப அதே வேலையை என்ன செய்ய சொல்றியா? போடா, நீயும் உன் ஐடியாவும் தண்ணி கேன விக்கிறத விட்டு போட்டு நீ எல்லாம் எனக்கு ஐடியா கொடுக்குறேன். விலகடா. நான் வந்த ரோட்லயே இவனும் வந்தான் பாரு. இவனுக்கெல்லாம் ஐடியா கொடுத்தேன் பாரு. போடா. சரி, ஏய், சந்து பொந்து ஒண்ணு விடாம எல்லா இடத்துல தேடி பாருங்க. எங்கேயாவது மூலையில உட்காந்துருப்பான். கிடைச்சது உடனே எனக்கு போன் பண்ணு. என்ன கை போன? சக்தி, ஏமா இப்படி டென்ஷனா இருக்க? அதான் மாப்பிள்ள ஆளுங்களெல்லாம் அனுப்பி தேட சொல்லிருக்காருல்ல, கண்டிப்பா கிடைச்சிருவாமா. பசங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவானுங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் ஏற்கனவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். போலீஸ்லயா? அதுக்குள்ளே ஏமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே? வேற என்னமா பண்ண சொல்றீங்க? ஒவ்வொரு நிமிஷமா எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. சஞ்சய்க்கு ஏதாவது ஆயிட்டா அதனாலதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஹலோ மேடம், நான் எஸ்ஐ சுந்தரராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். தாமிரபரணி ஆத்துவரமா இன்னைக்கு காலையில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கு. நீங்க சொன்ன அடையாளத்துல அந்த டெட் பாடி இருக்கிறதால ஒரு தடவை நீங்க வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். இப்போ அந்த டெட் பாடி எங்க இருக்கு? பாடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாச்சூரியில வச்சிருக்கோம் மேடம். சரி, நான் இப்ப உடனே வரேன். ஓகே மேடம். சக்தி, யார் போன்ல என்ன சொல்றாங்க? போலீஸ் தான். ஏதோ ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கான். அது சஞ்சய் மாதிரியே இருக்கா. அதான் அடையாளம் காட்ட சொல்லி வர சொல்லிருக்காங்க. சரி, நான் போறேம்மா. நானும் வரேன். இல்ல, வேண்டாம். இனிமே சஞ்சய் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். நீங்க இங்கே இருங்க. சக்தி, வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க. யோ, அந்த பாடியை கட்டி வாங்க மேடம். வாங்க சார். இந்த பாடி தான் சார். மேடம், இது சஞ்சய் தானா? இல்ல சார், எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இவன் போட்டிருக்க டிஷர்ட், பேண்ட், அந்த செப்பல்லாம் பார்த்து சொல்லுங்க மேடம். இதெல்லாம் பார்த்தா சஞ்சயோடது மாதிரி தான் இருக்கு. ஆனா சரியா தெரியல. அதனால எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எப்படி மேடம்? சஞ்சய் இல்லாம அவன் செப்பல், பேண்ட், டிஷர்ட் எல்லாம் எப்படி மேடம் இவன் கிட்ட வரும்? ட்ரெஸ் மட்டும்னு சொன்னா கூட ஒரே மாதிரி டிசைன்ல பல பேர் போட்டிருப்பாங்க.
அதுக்காக ஒரே மாதிரி ட்ரெஸ்ல சஞ்சய் மாதிரி பேண்ட், டிஷர்ட், செப்பல் இதெல்லாம் எப்படி மேடம் இன்னொருத்தன் போட்டுக்க முடியும்? அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. இதுல கன்ஃபியூஷன் ஆவறதுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம். இது கன்ஃபார்மா சஞ்சய் தான் மேடம். நோ, நீங்க அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. எதுக்கும் சஞ்சய் இன்னும் நல்லா தேடி பாருங்க. என்ன மேடம், செத்து பொணமா இருக்கிற ஒருத்தனை வெளியில போய் தேடுங்கன்னு சொன்னா என்ன மேடம் அர்த்தம்? இது பாருங்க, நான் மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன். இதுதான் சஞ்சய்னு முடிவு பண்ணி தேடுறத நிறுத்திடாதீங்க. கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. இது சஞ்சய் இல்ல. இல்ல மேடம், இது சஞ்சய் தான். சஞ்சய்! லலிதா, என்னாச்சு? சஞ்சய்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உடனே சக்திக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, சஞ்சய் இறந்துட்ட மாதிரி கனவு கண்டங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உடனே ஃபோன் பண்ணுங்க. லலிதா, என்ன உளர்ற? இத பாரு, மணி 12 ஆக போகுது. இந்த நேரத்துல ஃபோன் பண்ணா நல்லாவா இருக்கும்? இத பாரு, நீ சஞ்சய பத்தியே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உனக்கு அவனை பத்தி கனவெல்லாம் வருது. மத்தபடி ஒண்ணும் இல்ல, பயப்படாத. எல்லாம் காலையில பாத்துக்கலாம். என்னங்க, நான் எவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன லலிதா, உனக்கு ஒரு தரம் சொன்னா புரியாதா? அப்படி ஏதாவது ஆயிருந்தா இந்நேரம் சக்தி நமக்கு ஃபோன் பண்ணிருப்பாள்ல. நீ கனவு காண்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா என்ன? அத உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல வேண்டான்னு பார்த்தேன், சொல்ல வச்சுட்டேன். பேசாம படு, காலையில ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். படு லலிதா. ஹலோ, நான் சஞ்சயோட அம்மா பேசுறேம்மா. மா, நான் அருக்காணிதம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. அருக்காணி, கொஞ்சம் சஞ்சயை கூப்பிடுறியா? அம்மா, அது வந்து சொல்லுமா. இல்லம்மா, அது வந்து சொல்லுமா, என்னாச்சு? அது வந்து சஞ்சய் ஏதோ இறந்துட்டுதா சொல்றாங்கம்மா. சஞ்சய்! லலிதா, 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 அம்மா, ஹலோ. லலிதா, என்னமாச்சு? எந்திரி லலிதா, எந்திரிமா. ஹலோ அம்மா, என்னமாச்சு? லலிதா, என்னாச்சு? என்னமாச்சு? லலிதா, என்னாச்சுமா? என்னாச்சு? ஹலோ அம்மா, நான் பேசுறது கேக்குதா? ஒண்ணு இல்லம்மா. ஹலோ அர்க்கணி, நான் சஞ்சயோட அப்பா பேசுறேம்மா. அப்பா, இல்லப்பா, என்னன்னு தெரியல. இங்க வந்து சஞ்சய் இறந்துட்டுதா சொல்றாங்கப்பா. என்னம்மா சொல்ற? சரிம்மா, நாங்க உடனே புறப்பட்டு வரோம். சரிங்கப்பா. ஏய், இங்க பாரு லலிதா, இங்க பாரு, இங்க பாரு, சொன்னா கேளு. இங்க பாரு, அழாத. எதுக்காக அழற? நம்ம சஞ்சய்க்கு ஒண்ணும் ஆகல. இங்க பாரு, அருக்காணி சொன்னதை நீ முழுசா கேட்காம அவசரப்பட்டுட்ட. அங்க ஏதோ ஒரு அனாதை பணத்தை போலீஸ்காரங்க பார்த்துட்டு அதுதான் சஞ்சய்னு சொல்லிருக்காங்களாம். ஆனா சக்தி போய் பார்த்துட்டு அது சஞ்சய் இல்லைன்னு சொல்லிருக்கா. ஏம்மா, உனக்கு தெரியாதா? நம்ம சக்திக்கு சஞ்சய தெரியாதா என்ன? சொல்லு. நான் உடனே சஞ்சயை பார்க்கணும். வாங்க போலாம். அவ்வளவுதான். வாங்க போலாம், போலாம், போலாம். என் பையனை பார்க்கணுங்க. போலாம், வா, வா, போலாம். வா, எந்திரி, வா, மெல்ல, வா.
என்ன சக்தி, ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியல. வேற என்ன, எல்லாம் சஞ்சய் விஷயமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்க போயிருப்பாரு? நானும் வழியில போகும்போதும் வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எந்த தகவலும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா கிட்ட வேற எதுவும் சொல்லாம இருக்கோம். அது வேற எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. பேசாம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாமான்னு தோணுது. வேண்டாம் சக்தி, நமக்கே ஒண்ணும் புரியாம இருக்கும்போது அவங்க கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? அவங்க என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டா என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேன்? அதனால இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் அப்படி நினைச்சுதான் போன் கூட பண்ணாம இருக்கேன். ஆனா அவங்க அம்மா திடீர்னு போன் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன சொல்வேன்? போன் அடிக்கும் போதெல்லாம் அவங்களோட போனா இருக்குமோன்னு பயந்துகிட்டே எடுக்க வேண்டியதா இருக்கு. சாரி சக்தி, நான் ஏதோ நல்லது செய்யணுங்கிற ஆர்வத்துல ஏதோ செய்ய போனேன். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.